இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சியினால் இந்த 4 கிரக பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஜென்மசனி அப்படிங்கிறது தற்போது முடிந்திருக்கின்றது. மார்ச் 29 இருந்து ஜென்மசனி அப்படிங்கிறது கிடைத்துவிட்டது. இனிமேல் கும்பம் ராசிக்காரர்களை அசைக்கவே முடியாதுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வருடம் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கின்றாருங்க. உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே குறைய இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு புனிதம், வாழ்க்கையில் ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு, வாழ்க்கையில் உங்களுடைய ரூட் அப்படிங்கிறது கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மேன்மை அப்படிங்கிறத குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாளர்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றாருங்க. அதே போல் ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளேயும், கேது பகவான் 7ஆம் இடத்துலையும் அமர இருக்கின்றார்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த ஜென்மசனி விலகியதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கு 2020 இருந்து நேரம் அப்படிங்கிறது சரியில்லைன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். 2020 தான் சிரசு சனி அப்படிங்கிறது ஆரம்பம். 2023 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு சிரசு சனி. 2023 இருந்து 2025 மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டம்ங்க. இப்போ ஜென்மசனி அப்படிங்கிறது விலகிடுச்சு, சனி காலுக்கு போயிட்டார். இனிமேல் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது. இந்த ஜென்மசனியில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்தீங்க அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு தெரியுங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும். உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, விபத்து, கண்டம், காயம், ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுறது, இந்த டைஃபாய்டு, டெங்கு போன்ற விஷஜுரங்கள் வரது, ஆளே அடையாளம் தெரியாமல் மாறுறது, உங்களை பற்றிய பொய் புரளிகள், உங்களுக்கு எதிரி தொல்லைகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது உலகம்னா என்ன, உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி, உங்களை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு அனுபவ பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைச்சிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது இனிமேல் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது கும்பம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பாதசனி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. பெரியதொரு பிரச்சனையில் இருந்து கும்பம் ராசிக்காரர்கள் வெளிவந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்போது சனி பாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு கால் பாதத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம், கால் வலி எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய சிரமம் அப்படிங்கிறது இருக்காதுங்க. யாராவது வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பாத சனியில் செய்யலாங்க. ஏன்னா சனி போகும்போது அசையா சொத்துக்களை கொடுத்துட்டு தான் போவார். அப்போது 2027 ஜூனுக்குள்ளே யாராவது கும்பம் ராசிக்காரர்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அது சிறப்பாக அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது லாபம் தரும், இல்லை பணப்புழக்கம் அதிகரிக்கும், சொந்த தொழிலில் விருத்தி கிடைக்கும், புது வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு இனிமேல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே போல் திருமணம் ஆகாத கும்பம் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இனிமேல் திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடந்தேறும். இந்த ஜென்மசரி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டு நின்றுருக்கும். ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு காரிய
காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. ஜென்ம சனி விலகிவிட்டது. வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக உயர்வு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிறது வராது. உடல் ரீதியாகவும் சரி, மனம் ரீதியாகவும் இனிமேல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. மன அழுத்தம் அப்படிங்கிறது இனிமேல் படிப்படியாக குறைந்துவிடும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், கோர்ட்டு கேஸு, எவ்வளோ வழக்கு, எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் பாருங்கள் அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு இந்த 2-3 மாதங்களில் படிப்படியாக உங்களுக்கு குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு 5ஆம் இடத்துலேயே அமர இருக்கின்றார். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த யோகம்ங்க. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவங்களுக்கு லாபாதிபதி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கின்றார். லாபத்துக்கு உடையவன் 5ஆம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றாருங்க. 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வலுவாக உட்கார்றாரு. பொதுவாக குரு பகவான் கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது ராஜயோக பலன்களை கொடுப்பாருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அந்தஸ்து அப்படிங்கிறத கொடுப்பாரு. பணப்புழக்கத்தை கொடுப்பாருங்க. அப்போது கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு 5ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது சிறப்பு. இதற்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாருக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருக்குங்க. அதே போல் சொத்து வகையில் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற அவமானங்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். அதே போல் வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருந்துருப்பீங்க 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் வருகின்ற மே மாதம் 14 தேதிக்கு பிறகு ஒரு வருடம் குரு 5ஆம் இடத்துல இருப்பாருங்க. இது ராஜயோக ஒரு காலகட்டம். குரு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக முழு ராஜபார்வை காலம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையும் கட்டாயம் கிடைச்சிரும். அதே போல் லாபத்துக்கு உடையவன் 5ஆம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிருங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைத்து விடுங்க. மேலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு உயர்ந்ததொரு பதவி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்குங்க. உத்தியோக ரீதியாக நிறைய அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. அப்போது குரு பகவான் 5ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இனி தொல்லைகள் அப்படிங்கிறது இல்லை. கஷ்டத்தில் இருந்து இனிமேல் வெளிவரக்கூடிய ஒரு யோக காலம் ஆரம்பித்து விட்டது. கும்பம் ராசிக்காரர்கள் சென்ற இடம் எல்லாமே இனி சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்குள்ளே அமர இருக்கின்றாருங்க. இந்த ராகு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வரக்கூடிய காலம் பாருங்கள். அவர் படிப்படியாக பின்னோக்கி வருவார் ராகு பகவான். அந்த ராகு வந்துட்டு எந்ததொரு நட்சத்திரத்தில் எந்ததொரு பாதத்தில் வராரோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அவ்வளோதாங்க. மே மாதம் 18 தேதிக்கு பிறகு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பம் ராசி சஞ்சாரம் செய்வாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 2 மாதம் பயணம் செய்வாருங்க. அப்போது அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த பாதத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அந்த ஒரு காலகட்டங்களில். மற்றபடி உங்களுக்கு ராகுவால் அதிக பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ராகுவால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும். அதே போல் ஏதாவது ராகு வந்துட்டு ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டு மூலமாக யோகம் கிடைக்கும். இதெல்லாம் கொடுப்பாருங்க. அதே போல் கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகின்றார். கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது காதல் தோல்வியை தந்துருங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் காதலில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும்போது இந்த மே மாதம் 18 தேதிக்கு அப்புறமாக 1.5 வருடம் 7ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வாருங்க. பயண தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள்ங்கிறது இருந்திருக்கலாம். அவ்வளோதாங்க. மற்றபடி பாருங்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் எல்லாமே கிடைக்கக்கூடிய தருணங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஜென்மசனி விலகினது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் எதையுமே சாதிக்கலாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது பெருசாக இனிமேல் வராதிங்க. பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் எந்ததொரு காரியம் தொட்டாலும் இழுபறியாக இருந்திருக்கும். எதை தொட்டாலும் தடுமாற்றம். எந்ததொரு காரியமும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த காரியம் அப்படிங்கிறது நடந்திருக்காது. பலமுறை போராடி ஒரு காரியத்தை வெல்லக்கூடியவர்கள் ஒரு அமைப்பு அப்படிங்கிறதா கொடுத்துருந்துருக்கும். ஆனால் இனிமேல் தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்காது. தாமதங்கள் இருக்காது. எந்த ஒரு காரியத்துலேயும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தை வந்துட்டு ஒரு பொறுப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றியாகும். அப்போ கும்பம் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜென்ம சனி விலகினது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதே போல் மே மாதம் 14 தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்வது அப்படிங்கிறது இதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
வாழ்க்கையில் ஒரு குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாங்க. அப்போது குரு சனி பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால, வருட கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறத பார்க்க முடியுங்க. அதே போல் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும், அரசாங்க வேலை அப்படிங்கிறது கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஜென்மசனியில் உங்களுக்கு கை நழுவி போன எல்லா பிரச்சனைகளுக்குமே அதாவது இந்த ஜென்மசனியில் கை நழுவி போனவங்களுக்கு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கை கொடுங்க. அதாவது இதற்கு முன்னால் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே இனிமேல் வெற்றியாக நடைபெறும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். எங்கே போனாலும் இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் உங்களை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இனிமேல் வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஜெயிக்கக்கூடிய